ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை அஞ்சலி இருக்காங்க இல்லையா, அவரை வந்து படு மோசமாக ஒரு படத்தில் வந்து கசக்கிட்டாரு இயக்குனர். ஸோ அதை வந்து காட்சியாக வந்து அந்த படத்திலேயே சீனாக வந்து வச்சுருப்பாரு. ஸோ ரொம்ப ஓப்பனாக நடிகை அஞ்சலியுடைய அந்த சின்ன முன்னழகு மேலே கையை வச்சு ஒரு கசக்கியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் கை வைக்காத இடமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நடிகை அஞ்சலியை வந்து அந்த படத்தில் வச்சு செஞ்சுருப்பாரு. ஸோ யார் இந்த இயக்குனர், என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அஞ்சலியை வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான புதுசுலேயே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை வந்து வலம் வர தொடங்கிட்டாரு. ஸோ ஏன்னா அந்த முதல் படமே வந்து அந்த ஹைதராபாத்தை சேர்ந்த இவர் தமிழ் சினிமாவில் நடிக்க வந்த அந்த முதல் படத்துலேயே வந்து ஜீவாவோட கற்றது தமிழ் அப்படின்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார். அந்த பிரபலம் எந்த அளவுக்கு போச்சுன்னா அவருக்கு விருது வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவருடைய நடிப்பும் வந்து பாராட்டப்பட்டுச்சு. ஸோ முதல் படத்துல ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்ததால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சதான்னு கேட்டால் பெருசாக கிடைக்கல. ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தன்னுடைய அந்த முழு திறமையும் காட்டியிருந்தார். ஸோ அங்காடி தெரு அப்படின்ற படத்துலையும் சிறப்பான நடிப்பின் மூலமாக விருது வாங்கினார். ஸோ தொடர்ந்து தமிழில் வந்து நிறைய படங்கள் வந்து இந்த சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்ல இருந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ பிரபல நடிகையாக மார்க்கெட்டை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு முன்னணி நடிகை வலம் வந்துட்டு இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில இவருக்கு பல்வேறு சர்ச்சைகள், கிசுகிசுக்கள் வந்து இவரை சுற்றி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து ஓப்பனாக சொல்லாமே இருந்துச்சாரு. ஸோ அவருடைய வாழ்க்கையில நடந்த மிக மோசமான சில சம்பவங்களை அவரே வந்து அவருடைய வாயிலே வந்து சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதான் பார்க்க போறோம். நடிகை அஞ்சலி கடந்த 10 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன தகவல் தான் இதெல்லாமே. ஸோ அவர் வந்து சித்தி பாரதி தேவி அப்படின்ற அப்புறம் வந்து இயக்குனர் களஞ்சியம். ஸோ இவங்க 2 பேருடைய கட்டுப்பாட்டுல ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ இது குறித்து இணைய பக்கத்துல வந்து பதிவும் சொல்லியிருந்தார் நடிகை அஞ்சலி. மேலும் அந்த காவல்துறையில புகாரை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பிரச்சனையில சம்மந்தப்பட்ட அஞ்சலி, களஞ்சியம் மற்றும் நடிகை அஞ்சலியோட சித்தி அப்புறம் இவங்க மேல வந்து விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அதுல வந்து நடிகை அஞ்சலி சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் களஞ்சியமும் இந்த பாரதி தேவியும் என்னுடைய உயிருக்கே வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்னை சித்திரவதை பண்ணாங்க. ஸோ அவங்களால எனக்கு வந்து பல்வேறு சித்திரவதைகள், பல்வேறு மென்டல் டார்ச்சர் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஹைதராபாத்தில் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத நான் சொல்ல விரும்பல. ஆனால் அவங்க வந்து 2 பேரும் என்ன மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ குறிப்பா என்னுடைய சித்தியான பாரதி தேவி படப்பிடிப்புல என்னோட எப்பவுமே வந்து இருப்பாரு. ஸோ அவரும் அவருடைய கணவரும் என்னை வந்து முழுமையா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான போது என்னை யூஸ் பண்ணிப்பாங்க. என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கூட வந்து சந்திக்கவே அனுமதிக்க மாட்டாங்க. என்னுடைய சம்பளம் அதையும் வந்து அவங்க பேர்ல வந்து வீடா, வங்கியில வந்து கணக்கு வச்சு சொத்து வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ நான் இவ்வளோ காலமாக என்னுடைய கோபத்தையும் அந்த விரக்தியும் வந்து கட்டுப்படுத்திட்டே இருந்தேன். ஆனா என்னால இப்போ வந்து பொறுத்துக்க முடியல அப்படின்றது, நான் ஒரு அடிமை போல அவங்க வந்து நடத்துறாங்க என்ன அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நடிகை அஞ்சலியோட இந்த புகாரை வந்து அந்த புகார் கொடுத்த அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2013ல புகார் கொடுக்குறாரு. 11ல அந்த டைரக்டர், இயக்குனரான களஞ்சியம் கூட கருங்காலி அப்படின்ற படத்துல நடிக்க ஒப்பந்தம் செய்யப்படுறாரு. ஸோ அந்த படத்துல தான் அவருக்கு வந்து கேம் சேஞ்ச் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அதுல தான் வந்து கவர்ச்சி நடிகையா மாறிட்டாரு. ஸோ அந்த படத்துடைய காட்சிகள் மற்றும் பாடல் காட்சிகள்ல அஞ்சலியை போட்டு கசக்கி இருப்பாரு. ஸோ எந்த அளவுக்குன்னா அவருடைய இடையழகுல வந்து டைரக்டா வந்து முத்தம் கொடுக்கறது, அதுல வந்து கையை பிடிச்சி அழுத்துறது, அது மட்டும் இல்லாம அப்படியே அந்த கீழ இருந்து கையை மேல கொண்டு வந்து சைட்ல எல்லாம் போக மாட்டார். மற்ற நடிகர்கள் மாதிரி கீழ இருந்து இடையில இருந்து கையை மேல கொண்டு வரும்போது மேல முன்னழகு இருக்கும் இல்லையா, அதனால சைட்ல போவாங்க. ஆனா இவர் வந்து அப்படியே அது மேலேயே வந்து கையை வந்து 2 செகண்ட் வச்சு ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கணத்துக்கு போவாரு. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான வல்கரான காட்சிகள் வந்து அந்த படத்துல இருக்கும். அஞ்சலியும் வந்து அது விருப்பப்பட்டு செய்யற மாதிரி தான் வந்து அந்த பாடல் காட்சிகள் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்துடைய கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவரு கூட வந்து அந்த உறவு வச்சுக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். ஸோ அவர் வந்து எந்த இடத்துல எல்லாம் வந்து தொட்டா பெண்களுக்கு உணர்ச்சி அதிகம் அப்படின்னு சொல்ற விதமா ஒரு டாக்டர் மாதிரி வந்து சொல்லுவாரு. ஸோ அந்த படமே ஒரு மாதிரியா தான் இருக்கும். அஞ்சலியோட பிட்டு சீனுக்காக அந்த படம் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து இந்த புகார் கொடுத்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியே வந்துட்டு நிறைய காதல் கிசுகள், ஜெய்யோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல பல வருஷங்கள் இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கு பக்கம் போனாரு. தெலுங்குல வந்து இஷ்டத்துக்கு பல நடிகர்கள், பல ப்ரொடியூசர்கள்லாம் வந்து வச்சு செஞ்சாங்க நடிகை அஞ்சலி. அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம தன்னுடைய அந்த இழந்த சொத்தை மீட்கணும் அப்படின்ற குறிக்கோள்லேயே ஐட்டம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ எந்த அளவுக்கு போச்சுன்னா நிறைய இடத்துல வந்து இதுக்காகவே அஞ்சலியை கூப்பிட ஆரம்பிச்சாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகவே. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாடல் காட்சிகள் இருக்கும், ஸோ சின்ன ரோல் இருக்கும். இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம தெலுங்குல வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி அந்த வேலைகளை செஞ்சு தன்னுடைய அந்த வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ எது எப்படியோ நடிகை அஞ்சலி அந்த கருங்காலி படத்தோடைய அந்த ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
ஸோ அந்த பாடல் காட்சி அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மறக்காம கருங்காலி மூவி அந்த பாடல் அப்படின்றத அஞ்சலியை பார்த்து பாருங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எது எப்படியோ இவங்க பாடல் காட்சியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.